ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். அனைவரும் அனைவரும் நல்லா இருக்கீங்களா? நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். ரொம்ப அழகாக பச்சை பசுமையாக இருக்குது, பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். அது நீங்களும் பார்க்கணுன்னு சொல்லி தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் செஞ்சி இது பைபாஸ்லேருந்து செஞ்சி உள்ளே போயிட்டுருக்கேன். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அதான் வீடியோ எடுத்தேன். நெல் விலைலாம் அதிகமாக போது சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி ஒரு வலி, அது பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இதுதான் செஞ்சி கோட்டை. அந்த சைடு தான் போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் ஓரளவுக்கு மழை பெஞ்சிருக்கு, பார்க்க பச்சை பசுமையாக இருக்குது. இப்போ மரங்களே இல்லாதனால மரத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டில் வீட்டு ரோடு ஓரம் தான் வீடு, பக்கத்துலேயே நிறைய மரங்கள்லாம் இருந்தது. மரத்தோடைய நிழல்லே வளர்ந்துட்டு இப்போ மரமே இல்லாமல் இருக்கிறனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் செஞ்சிக்கோட்டை. இன்றைக்கி லீவுன்றனால ஓரளவுக்கு ஆளுங்கள்லாம் வந்துருந்தாங்க. வண்டிலாம் நிறையா நின்றுட்டு இருந்தது. ஆனால் இது வரைக்கும் நான் போனதில்லை. எனக்கும் போகணுன்னு ஆசை தான். ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும், போயிட்டு வரணும். போகும்போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே பாருங்களேன், நம்ம சின்ன வயசில் கல்லெல்லாம் சேர்த்து வச்சு விளையாடுவோம்ல, எனக்கு அதை பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வருது. குட்டி குட்டியாக கல்லுங்கள்லாம் நிறையா சேகரித்து கும்பலாக கூட்டி வைப்போம் பாருங்கள். அதாவது இந்த கல் விளையாடுற இது உள்ள, எனக்கு எப்படி சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு அந்த கல்லுங்க குட்டியாக அப்படியே அடுக்கி வச்சுருக்க மாதிரி பார்க்கும்போது, நம்ம சின்ன வயசில் எல்லாத்தையும் கும்பலாக வச்சு விளையாடுவோம் பாருங்கள், அந்த ஃபீல் தான் இருக்குது. அது பார்க்கும்போது அஞ்சாங்கல் மரம்லாம் பாருங்கள், பழைய மரம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், நீங்களே அதை உத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே அப்படி தான் தோணும். சின்ன வயசில் நம்ம கல் விளையாடும் போது எல்லா கல்லையும் கும்பலாக கூட்டி வச்சு அஞ்சாங்கல் விளையாடுவோம் பாருங்கள். தூரத்துலேருந்து குட்டி குட்டி கல்லுங்கள்லாம் நிறைய சேகரித்து ஒரு கும்பலாக வச்சுட்டு பார்க்கும்போது எப்படி தோணுமோ, எனக்கு இந்த செஞ்சி மலையை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பார்க்குறதுக்கும். எனக்கு சின்ன வயசில் விளையாண்ட ஞாபகம்லாம் வந்தது அந்த கல்லுங்களை பார்க்கும்போது. பாருங்கள், ஆமாவா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தோன்ற மாதிரியே உங்களுக்கும் தோணுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள், சரியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது. சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அதிகமாக வந்தது. எனக்கு இந்த மாதிரி பச்சை பசுமையாக பார்க்கும்போது இறங்கி அதெல்லாம் போகணுன்னு ஆசை. என்ன பண்ணுறது, பஸ்ஸில் போகும்போது அந்த மாதிரி இறக்கி விட மாட்டாங்களே. இறக்கி விட சொன்னால் அங்கேயே இறக்கி விட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்களா, எப்படியோ இங்கேயாச்சும் கொஞ்சம் மரத்துங்கள்லாம் விட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு கொஞ்சம் பச்சை பசுமையாகவும் இருந்தது. பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்டில் சொல்லணும், நான் எதிர்பார்ப்பேன், சரிங்களா? இந்த கல்லுங்களை பார்க்கும்போது நம்ம குட்டி குட்டி கல்லுங்களை சேகரித்து கும்பலாக கூட்டி வச்ச மாதிரியே இருக்குது. சின்ன வயசில் விளையாண்ட ஞாபகம் தான் வருது அதை பார்க்கும்போது. உங்களுக்கும் இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பிடிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பழைய நினைவுகள்லாம் வரும். எனக்கு வந்துச்சு, உங்களுக்கும் வரும் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கும் தோணுச்சு, ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அம்பிகா அம்மு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சிக்கு போயிருக்கீங்களா, இந்த மலையை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள், சரிங்களா?
இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். செஞ்சி கோயிலுக்குள்ள அந்த கோயில் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், எந்த கோயில்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சஸ்பென்ஸ். இங்கே பாருங்கள், அதாவது நிலம் அழகாக நெல்லெல்லாம் சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது. அதில் நடந்து போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நிறைய ஆசை இருக்குங்க. இது வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற சக்கரை மில்லு. சக்கரை மில் வந்து உள்ளே இருக்குது. என்ட்ரன்ஸ் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், ரோடு மேலே இருக்கிறதுனால. பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, இன்னும் இது பண்ணல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், மேலே இருந்து பார்க்கும்போது பச்சை பசுமையாக. உங்களுக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி வரப்பு நிலம் வயல்வெளியில் நடந்து போகிறது இதெல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிங்க. சரிங்களா? எனக்கு மட்டும்தான் பிடிக்குமா இல்லை உங்களுக்கும் பிடிக்குமான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே வந்து முயங்கு சவுக்கு அந்த தோட்டங்கள் நிறைய இருக்குது. எனக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்தா தூக்கம்லாம் வராதுங்க. சைடில் என்ன இருக்குது அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு போவேன். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது எப்பயோ ஒரு வாட்டி தான். எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். எந்தவித டென்ஷனும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல். இதை பாருங்கள், சவுக்கு பாருங்கள். எங்கே போனாலும் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. பஸ்ஸில் ஜன்னலோரம் சீட்டு கிடைச்சா இதை தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்து போடணுன்னு எனக்கு ஒரு இதுவே. அதுக்கு முன்னே நான் இப்படியே தான் ஓரமாக உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டுருக்கிறது தான் என்னுடைய இதுவே. எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் 2 வீலரில் தூரமாக போக மாட்டேன். பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி அழகாக பச்சை பசுமையாக பார்க்கணுன்னா சொல்லவே வேண்டாம், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஏதோ நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதை உத்து பார்த்துட்டே போகும்போது நம்ம எவ்வளோ இயற்கையோட தள்ளி இருக்கோம் அப்படின்ற ஒரு வழி ஏற்படுது. கிட்ட பார்க்கும்போது இன்னும் அது உள்ளெல்லாம் போகும்போது இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளால் போக முடியாது. ஓகே, ரசிக்க யாருக்கிட்டேயும் பர்மிஷன் கேட்க தேவையில்ல. உள்ளே இறங்கி போகணுன்னா நிலத்துக்காரர்கிட்ட கேட்கணுமா, ரசிக்க யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை இல்லையா? அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரசிக்க கற்றுக்குவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள். வெளியில் போகிறது, இந்த மாதிரி இயற்கையாக பார்க்குறது, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனிவே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்பிகா அம்மு சேனல் உங்கள்கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனிவே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நன்றி, இனி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.